அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, யார் கோயிலுக்கு போகக்கூடாது. அதாவது சமீப காலமாக என்னை சந்திக்கும் வாடிக்கையாளர்களில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக சொன்னால் அவங்க யூடியூப்பில் இந்த மாதிரி சொன்னாங்களே, இந்த கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் யூடியூப்பில் சொல்கிறது நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் யார் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா, இந்த வீட்டில் கேதம் விழுந்திருக்கும் பாருங்கள், அவங்க அப்புறம் பெரியவர்கள் சொன்னதை எது விலக்கி வைக்கணுமோ அந்த சம்பவங்கள் வீட்டில் நடக்கும்போது அவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போகக்கூடாது. மற்றபடி எல்லாருமே போகலாம். ஏன்னா கோயிலுங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எந்திரம் பிரதிஷ்டை பண்ணுறப்ப நம்ம யார் கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் கோயிலில் எந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுது. அதனால் யார் போனாலும் அங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு போனால் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் அந்த கோயில். அங்கேருந்து எந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு அண்டாது. ஏன்னா அந்த இல்லையே, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸே கோயில் இல்லை. அப்புறம் எப்படி நமக்கு தீங்காகும். இன்னும் ஒரு படி மேலே போய் ஒருத்தர் சொல்லியிருந்தார், கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன். அதை குறித்து நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன். விருச்சிக லக்னக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கோயிலுக்கு போகக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் நீசமாகறதுனால போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். நான் அதை மறுத்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இதை சொல்லியிருந்தேன். அவர் விருச்சிக ராசி தான். அவர் என்ன நட்சத்திரமோ அந்தந்த நட்சத்திரத்துக்கேற்ப கோயிலுக்கு போவார். இன்றைக்கி உத்திரம் நட்சத்திரம்னா அந்த கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி என்ன நட்சத்திரம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி போவார். சுவாதி நட்சத்திரம் வந்தால் நரசிம்மரை போய் தரிசிக்கிறது. இந்த மாதிரி கோயில் போய் இப்போ கவர்மெண்ட் போஸ்டிங்கில் பெரிய இதில் இருக்கார், சென்னையில் இருக்கார். அந்த மாதிரி இப்போ அவர் மீன லக்னம், விருச்சிக ராசி. இப்போ மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் ஆகிறாரு, 9ஆம் அதிபதி செவ்வாய். இவர் 9ஆம் அதிபதி செவ்வாய் இங்கே கடகத்தில் நீசமாகிறாரு. அதே மாதிரி விருச்சிக லக்னமான 9ஆம் இடத்துல போய் நீசமாவார். ஆனால் அவர் கோயிலுக்கு போக போக தான் அவருக்கு நட்சத்திரம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கேற்ப அவர் கோயிலுக்கு போய் சக்ஸஸ் பண்ணார். கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். சொந்த வீடு வாங்கிட்டு நல்லா இருக்கார். ஏதாவது ஒரு இப்போ சில பேர் சொல்கிறாங்க திருப்பதிக்கு போகாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்று அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டால் ரொம்ப எல்லாம் குழப்பிக்காதீங்க. அவங்க சொல்கிறது உங்களுக்கு சரின்னு படுது, அதை செய்யுங்க. இல்லை நம்மகிட்ட கேட்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் என்டையராக டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லிகிட்ருப்பேன். ஏன்னா அவங்களுக்கும் அவங்க சொல்கிறது கட்டிங், பேஸ்டிங், எடிட்டிங் எல்லாம் பண்ணி தான் யூடியூப்பில் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அவங்க பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம சொல்கிறது கேட்குறதா இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா அவங்க எடுத்துக்கிட்டா இருந்தால் அவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா கோயிலுங்கிறதே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்மகிட்ட இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம அங்கே போய் எந்ததும் நமக்கு அண்டிராது. நம்மகிட்ட இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறது தான் போகிறோம் தவிர அங்கேருந்து எந்த சுமையும் நம்ம கொண்டு வர போகிறதில்ல. அதனால் தாராளமாக எல்லாருமே கோயிலுக்கு போகலாம். யார் வீட்டில் இந்த மாதிரி இந்த கேதம் நடந்திருக்குன்னு பெரியவர்கள் சில விஷயங்கள் இவங்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிப்பாங்க பாருங்கள், அவங்க மட்டும் கோயிலுக்கு போகாமல் இருந்தால் போதும். அது குறிப்பிட்ட நேரம், டைம், மாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்க மட்டும் போகாமல் இருந்தாலே போதும். மற்றபடி எல்லாருமே கோயிலுக்கு போய் நல்லா தரிசனம் பண்ணலாம், சாமியை தரிசனம் பண்ணலாம், நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை விட்டுட்டு வரலாம். எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போகலாம். இந்த கோயிலுக்கு அவர் போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு. இப்போ எங்கள் பிரதர் ஒருத்தர் இருக்குது, மூத்த பிரதர்
காசிக்கு போகிறதுக்காக அயோத்தி ராமர் கோயில் கட்டுறப்ப ராமேஸ்வரம் போய் சாமி கும்பிட்டு வந்து ரெடி ஆகிறாரு அயோத்திக்கு போகிறதுக்காக. அப்போ வந்து ஹார்ட் அட்டாக்கில் காலமானார் எங்கள் மூத்த பிரதர். இப்போ அவர் வந்து கும்ப லக்னம் கும்பராசி. இப்போ நாம் வந்து சொல்லலாமா, கும்ப லக்னம் கும்பராசிக்காரங்க வந்து எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது, போனால் ஹார்ட் அட்டாக் வந்து இதாகிடுவாங்கன்னு? ஏதாவது ஒன்று யூடியூப்பில், இத்தனைக்கும் அவருக்கெல்லாம் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் நம்புகிற, அதாவது ஒரு விஷயம் என்னென்னா 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேருக்கு அவங்க நேரம்தான் அதுக்கு காரணமாக இருக்கும் தவிர எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு கெடுதல் நடந்திருக்காது. அவங்களுக்கு வந்து அவங்க தசாபுக்திகள் இந்த மாதிரி ஆகணும்னு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் நடந்திருக்குமே தவிர இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தனால இந்த மாதிரி நடந்துச்சுன்னு யாருக்குமே ஆயிருக்காது. ஒரு 10 லட்சம் பேரில் 10 பேருக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப அவங்க தசாபுத்திக்குனால தான் ஆயிருக்குமே தவிர யாருக்குமே கோயிலுக்கு போயிட்டு வந்தனால எந்த கெடுதலும் ஆயிருக்காது. அதனால் தாராளமாக எல்லாருமே எல்லா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு யூடியூப்பில் நமக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்கங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதில் என் கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா எனக்கு நடந்துச்சுன்னா, நீங்கள் 10 லட்சம் பேரில் எத்தனை பேர்? தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம்னா இந்த 8 கோடி பேரில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி பாதிப்பான பேர்? விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? எல்லாருக்குமே ஆயிருக்காப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தனால? 10 லட்சம் பேருக்கு 10 பேருக்கு ஆக தான் செய்யும். அது வந்து அவங்க தசாபுத்தினால தான் ஆயிருக்கு தவிர இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தனால இல்லை. இதே மாதிரி எந்த லக்னமோ எந்த கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். எந்த ராசி எந்த லக்னக்காரங்களும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். தயவுசெய்து இந்த மாதிரிலாம், அதாவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் இதுதான் சொல்லிகிட்ருக்கேன். ஒன்று யூடியூப்பில் நீங்கள் சொல்லிடுவேன், இங்கே பாருங்கள் எத்தனை இடத்துல போய் ஒவ்வொருத்தர் பேட்டி கொடுக்குறாங்க, இவங்களுக்கு இந்த நேரத்தில் எவ்வளோ பேட்டி கொடுக்க டைம் கிடைக்குது, ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணி பேச 3 மாதம் 6 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்களே. இப்போ இவங்க வந்து கட்டிங் பேஸ்டிங் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, யூடியூப்பில் போடுறாங்க வீடியோஸு. இவங்க இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்கிறது ஃபாலோ பண்ணாதீங்க, அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரி நண்பர்களே, அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய கருத்து வந்து எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தாராளமாக தைரியமாக நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் விட்டுட்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்றிக்கிட்டு வரலாம், சார்ஜ் பண்ணிட்டு வரலாம். ஆகையால் எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வெற்றியடைய வாழ்த்துக்கள்.